ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.7 அதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 121 into a plus b the power 8 x plus y power 8 b minus c power 8 divided by 81 into b minus c power 4 a minus b power 12 b minus c power 4. ஓகேவா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறதுக்குள்ள டேர்ம்ஸ் இருக்குது. கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? இல்லை பி மைனஸ் சி த ஹோல் பவர் 8ம் பி மைனஸ் சி பவர் 4ம் கேன்சல் பண்ணிக்கலாமா? அண்ட் இன்னொரு பி மைனஸ் 4 சி த ஹோல் பவர் 4 கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ எப்படி பண்ணிக்கலாம்? கொஷின் எழுதாமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு 4 டேர்ம்ஸும் இதில் ஒரு 4 டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணுவோம். பவர்ஸை கேன்சல் பண்ணும்போது லைக் அடிஷன் மாதிரி 8 மைனஸ் 4 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4. 8 டேபிளில் போய் கேன்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 4 இருக்கு, 4 2s are 8. இது வந்து ராங். ஓகேவா? என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் மைனஸ் பண்ணிக்கணும். அது எப்படி டேர்ம்ஸ் நடக்குதுன்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n. இந்த ஏனா என்னது? b மைனஸ் c. ஓகே, பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 8. a பவர் n வந்து b மைனஸ் c த ஹோல் பவர் 4 கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? a பவர் m மைனஸ் n, அதான் b பவர் b மைனஸ் c த ஹோல் பவர் 8 மைனஸ் 4. பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் இது வந்து b மைனஸ் c த ஹோல் பவர் 4ன்னு ஆச்சு. ஓகேவா? தென் இங்கே ஒரு b மைனஸ் c த ஹோல் பவர் 4 இருக்கா? இங்கேயும் ஒரு b மைனஸ் c த ஹோல் பவர் 4. இப்படி கொஷின்லேயே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? 121 into a plus b the whole power 8 x plus y the whole power 8 divided by 81 b minus c the whole power 4 minus 8 a minus b the whole power 12. இதோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வேரிய பாலினாமியல்ஸை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம மாடுலஸ் போடணும். அது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 121ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 121 ஸ்கொயர் ரூட் 11. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து 9. ஓகே, அதை வச்சுட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? 11 டிவைடட் பை 9 வெளியே எடுத்துக்கலாமா? உள்ள பாலினாமியல்ஸ் இருக்கனால மாடுலஸ் போட்டுக்கிறேன். தென் இப்போ இதில் ஒரு டவுட் வரலாம். a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 8 இதை எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே 2 டேபிளில் கொண்டு வந்துடணும். இப்போ 8 2 டேபிள் எப்படி கொண்டு வரலாம்? a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 த ஹோல் பவர் 2ன்னு எழுதலாமா? போத் ஆர் சேம். 4 2s are 8. இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னா இதுலேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. a பவர் m என்னும் a பவர் m பவர் என்னும் சேம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 இன்டூ 2ன்னு மீனிங் வரலாமா? 4 2s are 8. a பவர் 4 த ஹோல் பவர் 2 இப்படி எழுதிக்கலாம். சரியா? டவுட் கிளியரா? இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்கும் எழுதிட்டு அப்போ தான் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அதனால தான் அப்படி எழுத சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 த ஹோல் பவர் 2. இது எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எழுதணும்னு இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். y பவர் 4 த ஹோல் பவர் 2. ஓகேவா? கிளியரா? சேம் டினாமினேட்டரில் என்ன வரும்?
a மைனஸ் பி 12 எப்படி எழுதிக்கலாம் 6 2 சார் 12 எழுதிக்கலாமா ஹோல் பவர் 2. இனி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த 2s எல்லாம் கேன்சல் ஆகும் எல்லா 2ஸும் கேன்சல் ஆகும். செப்பரேட்டாக நம்ம எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா பேலன்ஸ் என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் 11 டிவைடட் பை 9 மாடுலஸ் போடணும். உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 y ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் 4 டிவைடட் பை a மைனஸ் பி த ஹோல் பவர் 6 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதான் ஆன்சர். ஓகேவா எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.